இயேசுவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் அதன் 3வது வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனா இருந்தபடினாலே ஜனக்கூட்டத்துக்குள் அவரை காணக்கூடாமல் ஆயிற்று. அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி போய் அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். இந்த இடத்திலே ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே இயேசு எப்படிப்பட்டவராயிருப்பாரோ என்று ஒரு சிந்திக்கிற காலகட்டமாய் இருக்கிறது. நாம் சில வேளையில கூட நாம் திருமண வாழ்க்கைக்குள் கடந்து போகும்போது சிலர் நம் எல்லாம் பார்த்து வைத்த போது அவர் எப்படிப்பட்டவராயிருப்பாரோ என்று மனதிலே ஒரு கேள்வி எழும்பும். ஆனாலும் அவர் எப்படிப்பட்டவர், அவள் எப்படிப்பட்டவரோ என்று ஒரு மனதிலே ஒரு கேள்வி எழும்பும். அதுபோல இங்கே சகைவு என்கிற ஒரு மனிதனுக்கு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று மனதிலே ஒரு கேள்வி எழும்பி அது அவனுக்குள்ளாக அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு தாகமும் அவன் ஒரு வாஞ்சையும் உண்டானபடியினாலே அவன் பார்க்கும்படியாக கடந்து வருகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களிலே கூட நமக்கு அப்படிப்பட்ட வாஞ்சையை வேண்டும் என்பது இந்த வார்த்தை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. நமக்கும் இயேசு எப்படிப்பட்டவரோ என்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ளே உண்டாக வேண்டும். அந்த பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் இந்த பூமிக்கு வந்து நமக்காகவே மரித்து உயிர் தெழுந்தாரே, அந்த தெய்வம் எப்படிப்பட்டவர் என்று நாம் ஒரு விசை சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்த்தோமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மளை முழுமையான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அதை புரிந்து கொண்டு நாம் வாழ்ந்தோமானால் நிச்சயமாய் ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறது என்பதை நம்மை முழுமையாக அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை சொல்லுகிறவர். அவர் நல்லவராய் இருக்கிறார், அவரை சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை புரிந்து கொண்டோமானால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.